ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக்கை பற்றின டிஸ்கஷன் அப்படின்னு பண்ண போகிறோம். அந்த 4 ஸ்டாக் என்னங்கிறத நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு இப்போது சில பேருக்கு வந்துட்டு சில குழப்பங்கள் இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கலாமா, டெய்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5% 10%ன்னு வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கு, என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும். சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி எடுத்து மேலே போய் மாட்டிப்போமா, திருப்பியும் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்லி தோணும். சில பேர் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்பாங்க, திருப்பியும் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும். இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி கன்சிடர் அப்படின்னு பண்ணோம். அதோட லாபம்ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு வாட்டி டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு இன்னும் நல்லா வந்து புரியும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபிபீம் அப்படிங்கிறத அந்த ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். இதை பற்றின வீடியோ டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுங்கிறது ₹17.75 கிட்ட இருந்தது. இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹34 கிட்ட போயிடுச்சு. நமக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 123% நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தது. இப்போ சில நண்பர்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 100% மேலே வந்திருக்கு. நீங்கள் இதில் புக் பண்ணணும்னா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு இதுலேருந்து எக்ஸிட் கூட ஆகிக்கலாம், இல்லை பார்ஷியலான ப்ராஃபிட் அப்படிங்கிறது புக் பண்ணிக்கலாம். இப்போ நியூ என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ பின்னாடி வீடியோவில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாசத்துல 123% அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு லாபம் தான். ஸோ ஒரு நல்ல லாபகரமான ஒரு ட்ரேடா வந்து நமக்கு வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது மூலமா நண்பர்கள் யாராவது லாபம் பெற்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னன்னா நம்ம வீடியோ போடுறனால யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துப்பேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. 2வது ஷேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க். இது வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டுமானா இல்ல, கன்டினியூஸா நெறைய வீடியோ போட்டிருந்தோம். பட் ஸ்டார்ட்டிங் நல்லா வந்துட்டு ரிசர்ச் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹17.65 அப்படிங்கிறது அன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இது சப்போர்ட்ல வந்து கீழ வந்தா கூட ₹16.10 கூட வந்தா கூட கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தோம். இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா 145% அப்படிங்கிறது ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கு. இதுல நெறைய நடுவுல வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா அங்கேருந்து இதுவரையும் ஒரு லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஒரு ஷேர் மூலமா வந்திருக்கும். இதுவும் வந்து நம்ம நல்லா டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஒரு 8 மாசத்துலயே நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல கரெக்ட்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாரி கேபிஐ கிரீன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி கிரீன் இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இந்த மாரி போனஸ் வந்து இஷ்யூஸ் பண்ண போறாங்க. பட் இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக், இங்கேருந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இந்த ஒரு மாசத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா 48% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஷேர் மூலமாவே வந்து கிடைச்சிருச்சு. ஏன்னா நானும் அந்த டைம்ல டிஸ்கஷன் பண்ணோனே என்ட்ரி அப்படின்னு எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ அப்படிங்கிறத நான் போட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு 50% லாபம் அப்படிங்கிறது இந்த ஷேர் மூலமாவும் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேவிபி, இதுவும் நான் நிறைய டைம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டில் லாஸ்ட் வீக்ல நம்ம போர்ட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஷேர் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு 6% வரையும் ரிட்டர்ன் அப்படின்னு கிடைச்சது. ஸோ இத பத்தி நம்ம டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ எதுக்கு இப்ப எடுத்து நான் இத போட்டுட்டு இருக்கேன்? இது வந்து என்னப்பா நீ இது இப்படி சொன்ன, அதனால எடுத்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு போட்டிருக்கியான்னா, அப்படி இல்ல. நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன போடுறாங்கன்னா, "என்ன ஸ்டாக் எதுவுமே எடுத்து போட மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. டெய்லியுமே நம்ம வந்து ஒரு 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 ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு, இந்த கம்பெனி வந்து இப்படிதான் போகுது நமக்கு நல்லா தெரிஞ்சுச்சு அவங்க பிசினஸ் மாடல் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு என்ட்ரி எடுத்துட்டு அமைதியா உட்காந்துருக்கலாம். இந்த மாரி ஒரு 4 மாசத்துக்கோ, 8 மாசத்துக்கோ ஒரு வாட்டி ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு 100% நம்ம போட்டிருக்கிறது இப்போ ஒரு 4 ஷேர் தான். இது இல்லாம எஃப்எஸ்எல்னு ஒரு ஷேர் நம்ம டிஸ்கஷன் பண்ணி ₹90 வாங்குனோம். இன்னைக்கு ₹200 போயிடுச்சு. ஸோ இந்த மாரி நல்ல ஷேர்ஸ்லாம் நம்ம எடுத்து பேசும்போது, இது நம்ம பொறுமையா மாசத்துக்கு 1, 2 இல்ல ஒரு 4 ஷேர் நம்ம புடிச்சாலே போதும். நமக்கான லாபம் அப்படிங்கிறது வந்துரும். ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, கண்டிப்பா நான் வீடியோல வந்து எடுத்து கூட ஒவ்வொரு இதுவும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது இந்த 4 ஸ்டாக்லயும் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட் நாலேட்ஜ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், உங்களுக்கு இந்த மாதிரியான நியூஸஸ், டேட்டாஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். இது மூலமா உங்களுக்கு செகண்டரி ரெவென்யூ அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதோட குரோத் வந்து பார்த்தோம்னா, ஒரு ஆர்கானிக்கான ஒரு குரோத்தா தான் இருக்கு. ஏன்னா, இவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டா ஒவ்வொரு குவார்ட்டருமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்ட காட்டி, அந்த கிராஸ் என்பி, நெட் என்பிலாம் காட்டி தான் மேல வளர்ந்து வந்திருக்காங்க. இவங்களோட ஆல் டைம் ஹை அதாவது ரூ. 34 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணிட்டு, இப்போதைக்கு மேல அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ போயிட்டு புதுசா என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இங்கேருந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆனா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா, நம்ம முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது ரூ. 16 ரொம்ப ஒரு பாட்டம் லெவல்ல பண்ணோம். பட் இப்போ ஒரு ஆல் டைம் ஹைய உடைச்சுட்டு மேல போனனால, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஏறி போயிட்டே இருக்கு. என்னதான் ஒரு ஆர்கானிக்கான குரோத் இருந்தாலும், மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த மாரி ஸ்டாக்லாம் தாங்காது. ஒரே நாளைக்கு 10% ஏறுன மாரி, ஒரே நாளைக்கு 10% இறங்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு ரூ. 34 அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி எடுக்க முடியும். அந்த லாஸ் வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிற நண்பர்கள் கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லன்னா கன்சிடர் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். அடுத்தது இன்ஃபிபீம். ஸோ இன்ஃபிபீம பொறுத்தவரையும் அதே தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 35 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்கணும். ஏன்னா, சவுத் இந்தியன் பேங்க்காவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக்கான குரோத் குடுத்துருக்காங்க. இவங்க வந்து குரோத்துங்கிறது இருக்கு. ரொம்ப பிரமாதமான குரோத் இல்ல. நார்மலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஸ்டாக்குங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு ரொம்ப தூரம் போகாது. ஒரு ரூ. 50 வரையும் போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதனால இதுல கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வச்சு தான் ஆகணும். ஒரு ரூ. 35 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அந்த லாஸ் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணலாம். இல்லன்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த ஸ்டாக்குங்கிறத விட்டுறலாம். ஸோ இது வந்து லாங் டெர்ம்க்கு வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்துட்டு யோசிக்க தோணும். ஸோ லாங் டெர்முக்கும் வச்சுக்கலாம். பட் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு 100% வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டோ, இல்ல பார்ஷியல் அமௌண்ட்டுங்கிறத இதுலயும் சவுத் இந்தியன் பேங்க்லயும் கூட எடுத்துட்டு பேலன்ஸ் கூட ஹோல்டிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன். ஸோ இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும் என்னன்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு இன் ஒரு லாங் டெர்ம்க்கு தான் இதோட ஸ்டாக்க வந்து நான் ஒரு விஷனா பார்க்குறேன். ஏன்னா வந்து ஷார்ட் டெர்ம்லலாம் பெருசா ரிட்டர்ன் நம்ம வந்து இதுல பார்க்க முடியாது. இப்போ இந்த போனஸ் அப்படிங்கிறது 15ஆம் தேதி வந்து ரெக்கார்ட் டேட். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஷேருங்கிறது விழும். அன்னைக்கு கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கு பண்ணலாம். பட் இது லாங் டெர்முக்கு ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு டவுன் த லைன் ஒரு 8 மந்த்ஸ் இல்ல 1 இயர், 2 இயர் அந்த மாரி ஹோல்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாரி என்னால லாங் டெர்ம் வெயிட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, இந்த கேபி கிரீன்ங்கிறத பார்க்கலாம். இல்ல ஒரு ஷார்ட் டெர்ம்லயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து தேவைப்படாது. ஆல்மோஸ்ட் ரூ. 2000 கிட்டயே வந்து இந்த ஸ்டாக்குங்கிறது மேல போயிடுச்சு. ஸோ த ஃபைனல் கரூர் வைஸ்யா பேங்க் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆர்கானிக்கான குரோத் குடுத்து தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கிராஸ் என்பியும் சரி, நெட் என்பியும் சரி, அவங்களோட ஒவ்வொரு குவார்ட்டரோட ப்ராஃபிட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, நல்ல ஒரு ஆர்கானிக்கா அவங்களோட ஸ்ட்ரென்த்தன காட்டின்னு வந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் இவ்ளோ பெரிய ராலி அப்படின்னு இந்த பேங்க்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பேங்க பொறுத்தவரையும் ஒரு லாங் டெர்ம்ல கண்டிப்பா மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. ஸ்டில் இதுலயும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ரூ. 150 வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ மேல இருக்கிறதுனால மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலும் கண்டிப்பா இறங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால, ஸோ ஸ்டாப் லாஸ் ஒரு ரூ. 150 ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, இவங்களோட குரோத் வந்துட்டு நல்ல ஒரு ஆர்கானிக்கா இருக்கு. நல்லாவே வந்துட்டு அவங்களோட ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் வந்துட்டு அந்த வாராக் கடன் மத்த எல்லாத்தையும் ஃபோக்கஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிட்டே வராங்க. கண்டிப்பா இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கான லாபம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 3 ஸ்டாக்லயுமே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. அத வச்சுட்டு அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா, மார்க்கெட்ல 2மே இருக்கும். ஒரு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ராலி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சின்னதா இறங்கிச்சு. அப்போ தயங்குனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ராலி அப்படின்னு மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இங்கேருந்து மேல ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பட் இவங்களோட குரோத்துங்கிறது நல்லா இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து 2 பக்கமும் யோசிக்கணும்ல. நமக்கு வந்து திருப்பி ரிவர்சல் ஆகி கீழ வந்துச்சுன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ங்கிறத வச்சுட்டு நம்ம என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு இந்த 4 ஸ்டாக்க பத்தின டேட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து சஜஷன் அப்படிங்கிறது பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.